ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கும் சீம்பால் கிடச்சிதுங்க. இது தேர்டு பாலுங்க. நான் எப்போ பால் வாங்கினாலும் ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மாட்டிலேருந்து கறந்து நம்ம அப்படியே கொடுப்பாங்க, அதனால் ஃபில்டர் பண்ணுவேன். அன்றைக்கி ஃபஸ்ட்டு பால் ஃபில்டர் பண்ணும்போது இறங்கவே இல்லைங்க. அவ்வளோ திக்காக இருந்துச்சு. அதை நான் டம்ளரில் ஊற்றி கேக்கு மாதிரி நான் செய்து சாப்பிட்டேன். இப்போ வாங்கின பாலை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 1/2 லிட்டர் பாலுங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே திரியாக ஆகிடும். பாருங்கள், திரியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த நம்ம தண்ணியாக ஊற்றவே இல்லை. இந்த மாதிரி தண்ணியாக அந்த சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். இப்போ சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி தாங்க நான் செய்ய போகிறேன். பால் ஊற்றி பிசைஞ்சு திரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ 2 சைடும் மாற்றி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ப்ளைட்டுக்கு மாற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி, பசும்பால், சீம்பால், தக்காளி ஊறுகாய், பழைய சாதம், கீருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.